ஃபர்ஸ்ட் எவிக்ஷன் எவிக்ட் ஆகி போயிட்டாரு. நீல் டவுன்லாம் பண்ணி ஆதிரை கிட்ட சாரியும் கேட்டு அவருக்கு அவங்களோட லவ்வையும் எக்ஸ்பிரஸ் பண்ணிட்டு போனார். அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா எல்லாருமே எவிக்ஷன் முடிஞ்சிருச்சு அப்படின்னு நினச்சி வந்து உட்காந்துருந்தாங்க. எஃப்ஜே பாய் சொல்லிட்டு போனதுக்கப்புறமா அப்போ வந்து இவர் ஒரு சின்ன டாஸ்க் வச்சார். யாரோட கேம் முடிஞ்சு போச்சு அப்படின்னு சொல்லி ஒரு டாஸ்க் வச்சார். டக்குன்னு எந்திரிச்சு கமர்தன் ஃபஸ்ட்டு ஆதிரின்னு சொன்னாங்க. அப்போ எனக்கு கொஞ்சம் ஷாக்கிங்காக இருந்துச்சு. அது முடிஞ்சிட்டு பார்த்தீங்கன்னா ஆதிரியோட எவிக்ஷன் கார்டுக்கு விஜய் சார் சொல்கிறாரு இன்னொரு எவிக்ஷன் இருக்குது அப்படின்னு. இன்னொரு எவிக்ஷன் இருக்குன்னு பாரு இப்படி கையில் அப்படி குத்துறாங்க. அது என்ன மாதிரி ஒரு பிஹேவியர்னே சத்தியமாக எனக்கு தெரியல. ஏன்னா அட்லீஸ்ட் ஒரு பர்சனை சொன்னால் கூட உங்களுக்கு அவங்கள பிடிக்காதனால அவங்களோட எவிக்ஷனை நீங்கள் என்ஜாய் பண்ணலாம். பட் இன்னொரு எவிக்ஷன் இருக்குங்கிறதே ஒரு என்ஜாய்மெண்ட்டாக நம்மளில் இருக்கிற ஒருத்தவங்க வந்து வெளியே போகிறாங்கங்கிறது நமக்கு ஆக்சுவலி என்ஜாய்மெண்ட் இல்லைல்ல. அவங்களும் தான் அந்த நாமினேஷனில் இருக்காங்க. பட் இன்னொரு எவிக்ஷன் இருக்குன்னு அப்படி ஹாப்பியாக அப்படி வைக்கிறாங்க ஒரு எக்ஸ்ப்ரெஷன் கொடுத்துட்டு அடுத்து ஆதிரைன்னு காமிச்சப்பறம் இன்னுமே அதை விடையுமே ஒரு ஹாப்பி எக்ஸ்ப்ரெஷன் காமிச்சு ஏன்னு பார்த்து காமிச்சு முடித்தாங்க. ஆனால் ஆதிரை என்ன பண்ணிட்டாங்கன்னா கடைசி ரொம்ப அழுதுட்டு வெளியில் போகிறப்ப பார்த்தீங்கன்னா பிக் பாஸ் சொன்னார் உங்களுக்கு கொடுத்த 24 hours ஸ்டேயை நீங்கள் வேறு யாருக்காச்சும் கொடுங்க அப்படின்னோடனே ஆதிரை வந்துட்டு இப்படி ஒரு நிமிஷம் யோசிச்சுட்டு நான் பாருக்கு கொடுக்குறேன் அப்படின்னு சொன்னாங்க. பாருக்கு கொடுக்குறேன்னு சொன்னதான் உண்டு. பாருக்கு ஒரே சந்தோஷம், எல்லாமே ஓகே, பயங்கர ஹாப்பியாகி கட்டி பிடிச்சி அழுது நான் உனக்கு அதை பண்ணுறேன், நான் என்னோடய லைஃப் டைமே உனக்கு பண்ணுறேன் அப்படி இப்படின்னு எல்லாமே சொன்னாங்க. எல்லாமே கரெக்டு. ஆனால் அந்த இன்னொரு எவிக்ஷன் ஒன்று எதுக்காக சிரிச்சாங்கங்கிற கொஸ்டின் தான் என் மண்டையில் ஓடிட்டே இருக்குது. அப்படி என்ன என்ஜாய்மெண்ட்டுன்னு எனக்கு தெரியல. அது சொல்லி முடிச்சுட்டு கடைசி ஆதிரை போயிட்டாங்க. போனதுக்கப்புறமா நான் நினச்சேன் கனியக்கா கிட்ஸ் இருக்கிறதுனால இந்த இடத்துல ஜென்ரலி நம்ம பார்த்தா கிட்ஸ் இருக்கிறதுனால அவங்க தான் வந்து மோர் எலிஜிபிள் அண்ட் மோர் ஓவர் கிட்ஸ் வரும்போது இன்னுமே அந்த ஹாப்பினஸ்ங்கிறது மல்டிப்ளை ஆகும் அந்த இடத்துல. ஸோ அப்படி தான் நான் நினச்சிருந்தேன். பட் அவங்க வந்துட்டு இவங்கன்னு சொல்லிட்டாங்க. வெளியில் வந்ததுக்கப்புறமா கனியக்கா கிட்ட விக்ரம் கேட்குறாரு நீங்கள் எப்படி இப்போ உங்களுக்கு சொல்லன்னு உங்களுக்கு இதாக இருந்துச்சான்னு அந்த மாதிரி கேட்கும்போது சொல்லுங்க இல்லை எனக்கு ஷுவராக தெரியும் ஆதிரை எனக்கு கொடுக்க மாட்டான்னு. நான் கூட ஏதோ ஒரு வன்மமான ஒரு ஆன்சர் சொல்ல போகிறாங்களோன்னு நினச்சேன். இப்போ பார்த்தா அவங்க வந்துட்டு ரொம்ப ஸ்வீட்டாக அவங்களுக்கு இன்னும் அந்த மதர்லி ஃபீல் வரல. இல்லை 2 பேரும் அவங்க அம்மாவை கூப்பிட்டு வரணும்னு நினச்சாங்க. அதனால ஆதிரை அவங்க இடத்துலேருந்து யோசிச்சு பார்த்து பார்வை கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இனி ஆதிரை வீட்டில் போய் எபிசோட் பார்த்து ஆதிரை எவிக்ஷன் அப்போது பார்வை கொடுத்த ரியாக்ஷன்ஸை பார்த்தா என்ன ஃபீல் பண்ணுவாங்கங்கிறது எனக்கு தெரியணும். உங்களுடைய கமெண்ட்ஸை சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.